அம்மா வசந்தி, இங்க வாமா. சொல்லுங்க வைத்தியர் ஐயா. மா, இந்த 3 பானையிலையும் மேடிக்கு 3 நாள் கொடுக்கறதுக்காக மூலிகை மருந்து அரைச்சி வச்சிருக்கேன். இதுல 2 மூலிகை மேடிக்கு வெளியில கொடுக்கறது. இந்த மஞ்ச கொத்து கட்டி இருக்கிற மூலிகை பாத்தியா, இது மேடிக்கு உள்ளுக்க கொடுக்கறது. நீ என்ன பண்ற, இந்த 3 பானை வாயிலையும் வெள்ளை துணி கட்டி வச்சிருக்கேன் பாத்தியா, இத கொண்டு போய் வெயில்ல காய வை. பொழுது தனிஞ்ச பிறகு குடிலுக்குள்ள கொண்டு வந்து வச்சிரு. சரிங்க வைத்தியர் ஐயா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோமா, இந்த 3 பானையில இருக்கிற மருந்து தான் மேடி உயிரை காப்பாத்த போகுது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இதை நீ பாத்துக்கணும். நான் கவனமா பாத்துக்கிறேன் ஐயா. சரி, நீங்க கவலைப்படாதீங்க. இந்தாம்மா. பாட்டி, அந்த 3 பானைக்குள்ளதான் மேடிக்கு கொடுக்க வேண்டிய மருந்து இருக்கா? ஆமா ஆமா, அதுல 2 பானையில இருக்கிற மருந்து மேடிக்கு வெளியில குடுக்கறது. அந்த மஞ்ச கொத்து கட்டி இருக்கிற பானையில இருக்கிறது தான் மேடிக்கு உள்ளுக்கு குடுக்கற மருந்து. பூமிகா, இந்த 3 பானையில இருக்கிற மருந்துல நம்ம ஏதாவது கலந்து விட்டுட்டா மருந்து வேலை செய்யாம மேடி செத்துற மாட்டா? ஏதாவது என்ன கலந்து விடுறது? பேசாம ஆசிடே கலந்து விட்டுருவோம். மருந்தும் வேலை செய்யாது, மேடிக்கு உள்ள வெளியன்னு எல்லாம் ஆசிடால வெந்து போய் மேடி உயிரை விட்டுருவான். நல்ல ஐடியா பூமிகா, அப்படியே பண்ணிடலாம். அப்போ நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் போய் ஆசிட வாங்கிட்டு வந்துடுறேன். பானையில இருக்கிற மருந்து அதுல கலந்துடலாம். மேனேஜர் ஏன் தான் இப்படி பண்றாரோ தெரியல. ஏய் ஸ்வேதா, நீ என்னையவே அதிகாரம் பண்ணல, இன்னையோட உன் ஆட்டம் முடிய போகுது. என்ன சார்? உன்னை பார்க்க ஒருத்தங்க வந்திருக்காங்க. என்ன பார்க்கவா? யாரு? நீயே வந்து பாருமா. வா வாமா வா. என்ன அங்கேயே பம்மி பம்மி நிக்கிற? எங்களை எல்லாம் எப்படி மிரட்டின? இப்ப பேசு. மேடம், சாதாரண ஸ்வீப்பர் லேடி மேடம், நான் மேனேஜர். நான் தான் இவளை வேலைக்கு வச்ச மேடம். என்னைய மிரட்டுற மேடம்? கேளுங்க மேடம். இந்த ஸ்வீப்பர் லேடி தான் உங்க எல்லாரையும் அதிகாரம் பண்ணாளா? ஆமா மேடம். மேடம், இந்த ஸ்வேதா பண்ண தப்புக்காக அவளை வேலையை விட்டு தூக்குங்க மேடம். எனக்கு அந்த அதிகாரம் இல்ல. உங்களை அதிகாரம் பண்ற எல்லா உரிமையும் அவளுக்கு இருக்கு. மேடம், நீங்க என்ன சொல்றீங்க மேடம்? நீங்க ஸ்வீப்பர் லேடியா நினைச்சிட்டு இருக்கிற அந்த ஸ்வேதா யாருன்னு தெரியுமா? யாருங்க மேடம்? அவதான் இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஓனர். உங்க எம்டி மாதவனோட வைஃப் ஸ்வேதா. என்னுடைய 2வது மருமக. எங்களோட சொத்துக்கு மட்டும் இல்ல, எங்களோட அன்புக்கு பாத்திரமானவ இந்த ஸ்வேதா.
ஸ்வேதா இந்த ஆபீஸ்ல ஸ்வீப்பர் லேடியா வந்து வேலை செய்யறதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா? மேடியும் நீயும் ஒன்னா ஆபீஸ்க்கு வரீங்க, 2 பேரும் சேர்ந்துதான் இந்த ஆபீஸ நடத்திட்டு இருக்கீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இங்க வந்து பார்த்தா என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. ஸ்வேதா, ஏன் அமைதியா இருக்க? ஏதாவது சொல்லு. உனக்கும் மேடிக்கும் ஏதாவது பிரச்சனையா? 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்கீங்களா, இல்ல சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா? நீ பேசாம இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஸ்வேதா. உண்மையை சொல்லு. மேடிக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையா? இத பாரு, என் மேல சத்தியம், உண்மையை சொல்லு. உனக்கும் மேடிக்கும் என்ன பிரச்சனை? உங்க மேல சத்தியம்னு சொல்லும் போது என்னால உண்மையை சொல்லாம இருக்க முடியல அத்தை. மேடி, என்ன மன்னிச்சிருங்க மேடி. உங்க பேச்ச மீறி அத்தை கிட்ட நான் உண்மையை சொல்ல போறேன். என்ன வேண்டான்னு முடிவு பண்ணி, என்னை விட்டு போகலான்னு முடிவு பண்ணி, எல்லா நகையும் கழட்டி கொடுத்துட்டு போனீங்க. அதாவது ஞாபகம் இருக்கா? இதுல இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதியிருக்க. நானும் நீயும் 3 மாசத்துல பிரிய போறோம். இந்த 3 மாசம் கூட எதுக்கு தெரியுமா? வெளியே நாம சந்தோஷமா இருக்கோம்னு நினைச்சு சந்தோஷமா இருக்கிற என் அம்மா, அப்பா, பிரீத்தி, கௌதம் எல்லாரும் நம்ம பிரியறது தெரிஞ்சா அவங்க உடனே மனசு உடைஞ்சிருவாங்க. அவங்களுக்கு நான் என் மனநிலைமையும் என் வலியையும் புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதுக்குதான் இந்த 3 மாசமும் நீயும் நானும் இந்த ரூமுக்கு வெளியே, நம்ம வீட்டுக்கு ஊருக்கு தான் புருஷன் பொண்டாட்டி. இந்த ரூமுக்குள்ள நீ வேற, நான் வேற. எனக்கு உன் மூஞ்சியை பார்க்கவே பிடிக்கலன்னு கம்பெனிக்கு போறேன். அங்கேயும் வந்து என் நிம்மதியை கெடுக்கலான்னு இருக்கியா? நாளை காலையில நம்ம 2 பேரும் அம்மா பார்க்க சொன்ன கம்பெனிக்கு கிளம்பி போறோம். போற வழியில நான் உன்னை எங்கேயாவது இறக்கி விட்டுட்டு கம்பெனிக்கு போயிடுவேன். நான் கம்பெனி முடிஞ்சு திரும்பி வரும்போது நான் உன்னை பிக்கப் பண்ணிப்பேன். நாம 2 பேரும் கம்பெனிக்கு போயிட்டு வந்த மாதிரி வீட்டுக்கு வந்துருவோம். சாரி மேடம். ஸ்வேதா மேடம், நீங்க யாருன்னு தெரியாம நாங்களா உங்களை தப்பா பேசிட்டோம். அது பரவாயில்ல சார், விடுங்க. நான் உங்க எல்லாருக்குமே ஒண்ணுதான் சொல்லுவேன். கூட்டி பெருக்கிற பொண்ணா இருந்தாலும் அரண்மனையில வாழற ராணியா இருந்தாலும் மனசு ஒண்ணுதான். அதனால இனிமே யாரையும் காயப்படுத்துற மாதிரி பேசாதீங்க. ஓகே. இந்த ஆர்டர் மேடியோட கனவு. அதை எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நடத்தி வைக்கணும். தாராளமா மேடம், நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நடத்தி வைக்கிறோம். அப்புறம் என்னை யாரும் மேடம்லாம் கூப்பிட வேண்டாம். எப்பவும் போல என்னை எல்லாரும் ஸ்வேதானே கூப்பிடுங்க. இந்தங்க மேனேஜர் சார், இந்த பணத்தை வச்சுக்கோங்க. ஆர்டருக்கான வேலைகளை ஆரம்பிங்க. ஸ்வேதா, இவ்வளவு நாளா நாங்க எல்லாரும் இந்த கம்பெனில பணத்துக்காக வேலை செஞ்சோமா. ஆனா இனிமே நாங்க எல்லாரும் உங்க பாசத்துக்காக வேலை செய்ய போறோமா. நீயும் மேடி சாரும் எங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்காக வேலை செய்ய போறோமா. ஆர்டருக்கான வேலை இனிமே எப்பவுமே நிக்காதுமா. ஆமா மேடம், இனிமே வேலை நிக்கவே நிக்காது. ஆமா மேடம், இனிமே எங்க வேலையை நாங்க ஒழுங்கா பாத்துக்கிறோம் மேடம். சரிம்மா, நாங்க எங்க வேலையை பாக்குறோமா. சரி, வாங்க. பணம் தரேன். மேடம், பணம் தரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் செய்ய மாட்டேன்னு எப்படி மேடம் நான் சொல்லுவேன்? சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்?
அவ்வளவுதானே மேடம், நான் பாத்துக்கிறேன் விடுங்க. இன்னும் 10 நிமிஷத்துல அந்த கோயில்ல நான் இருப்பேன். நீங்க போனை வைங்க. சரி. அம்மா, உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்கம்மா. ஸ்வேதா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க உன் புருஷன் சாக போறான். நீ இங்க இந்த ஊரே பாக்குற மாதிரி அசிங்கப்பட்டு நிக்க போற. அம்மா, உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்கம்மா. அவ்வளவுதானே மேடம், நான் பாத்துக்கிறேன் விடுங்க. இன்னும் 10 நிமிஷத்துல அந்த கோயில்ல நான் இருப்பேன். நீங்க போனை வைங்க. சரி. நான் ஸ்வேதாவை அசிங்கப்படுத்த சொல்லி அனுப்பின பொம்பளை ஸ்வேதாவை கோயில் வாசல்ல வச்சு அசிங்கப்படுத்தி அந்த வீடியோவை நமக்கு அனுப்புவா. ச்சே, பாவம் அந்த ஸ்வேதா. புருஷன் சாக போற கஷ்டத்துல இருக்கிற அவளை இவளுங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பாடுபடுத்துறாளுங்க. சரி பூமிகா, மேடி உயிரை காப்பாத்த போற அந்த பச்சையில மருந்து இருக்கிற அந்த 3 பானையிலயும் இந்த ஆசிட ஊத்திட்டா மருந்து வேலை செய்யாம போயிடும்ல. மருந்து வேலை செய்யாம போறது மட்டும் இல்லம்மா, அந்த மருந்து மேடிக்கு உள்ள வெளியன்னு குடுக்கும்போது மேடிக்கு உள்ள வெளியன்னு எல்லா பக்கமும் ஆசிடால வெந்து போய் அதுக்கப்புறம் மேடிய அந்த கடவுளே நினைச்சாலும் காப்பாத்த முடியாது. பூமிகா, நீ சொல்றத கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த தடவை கண்டிப்பா நம்ம ஜெயிக்க போறோம். ஸ்வேதாவை வீட்டை விட்டே விரட்டி நீ நினைச்ச மாதிரி அந்த வீட்டுக்கே மகாராணி ஆக போற. சரிம்மா, நாம போய் அந்த 3 பானையிலயும் யாருக்கும் தெரியாம ஆசிட கலந்துடலாம். ஆமா பூமிகா, கல்பனா அம்மாவும் இப்ப இங்க இல்ல, வெளியே எங்கேயோ போயிருக்காங்க. அவங்க வரத்துக்குள்ள பானையில ஆசிட கலந்துடலாம். வா. அக்கறை திடீர்னு எல்லாம் வரலமா, எல்லாம் உள்ள இருந்ததுதான். நான் இப்பதான் அதை வெளிப்படுத்துறேன். இவளுங்க கிட்ட எப்படி பேசி இங்க இருந்து அனுப்புறது? பாட்டி, எங்க கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க, பட்டு பட்டுன்னு சொல்லிட்டு கிளம்புங்க. அத தாண்டி எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னது? இல்ல இல்ல, வைத்தியரு உங்க 2 பேர்கிட்டயும் ஏதோ பேசணும்னு உங்களை குடிலுக்குள்ள கூப்பிட்டாரு. அத சொல்லத்தான் நான் வந்தேன். ஏன் பாட்டி இத முதல்ல சொல்ல மாட்டீங்களா நீங்க? தள்ளுங்க. போங்க. அப்பாடா, போயிட்டாளுங்க. நல்ல வேளை. ஏய், சீக்கிரம் வாங்கடி வாங்கடி. வா வா வா. மச நிக்காம சீக்கிரம் போய் வேலையை முடினா எப்படி பாட்டி? நீ போய் அந்த மருந்து பானையை எடுத்துட்டு வா, அதுல ஆசிட கலந்துடலாம். நானா போனோம்? போமா. சரி சரி, போறேன். அம்மா, ஆசிட சீக்கிரம் இந்த மருந்து பானையில கலங்கம்மா. அம்மா கீர்த்தி, இங்க வாமா. வைத்தியர் ஐயா, சொல்லுங்க ஐயா. வெளியில கொண்டு போய் வெயில்ல காய வச்சு கொண்டு வாமா. சரிங்க ஐயா. இரு. பூமிகா, பால் வருது. ஐயோ, ஆசிட கலக்க போற நேரமா பார்த்து இந்த பொம்பளை வந்து இலைய காய போடுறாளே. அந்த பிரீத்தியும் ராகினியும் உள்ள போயிட்டாங்க. அவங்க வராங்களா, நீ போய் பாரு. போ. புடி 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 புடி.
போ வெளியே. போடி. என்னை யாசகம் எடுக்க விடுங்க. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. அந்த பொண்ணு என்னமோ பண்ணிட்டு போகுது, உங்களுக்கு என்ன? போங்கம்மா. இப்ப நீங்க போலனா போலீஸ கூப்பிட்டு நீங்க வம்பு பண்றீங்கன்னு புடிச்சு கொடுத்துருவோம் உங்களை. என்னடி போலீஸ் எல்லாம் சொல்றாங்க? இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம், வா போயிடலாம். நாங்க மத்தவங்க நல்லதுக்காக தான் இவளை இங்க இருந்து துரத்துறோம். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஏய் வாடி போலாம். போலாம். மா அந்த பொம்பளை சொல்லுச்சு, நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. நீங்க உங்க நேத்து கடனை நல்லபடியா முடிச்சிட்டு போங்க. ஆமாமா. என் தாலியை காப்பாத்த நான் யாசகம் எடுக்கிறேன். தாலியா இருக்கிறவ அது இதுன்னு எதோ சொல்லி பேசுறாங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் நான் தாங்கிக்கிறேன். என் மேடையை மட்டும் எனக்கு காப்பாத்தி கொடுத்துரு. எப்படி பண்ணுவ? நாம ராகினி கூட வீட்டுக்கு கிளம்பி போற மாதிரி போயிடுவோம். கல்பனா ஆண்டியும் பிரீத்தியும் நாம வீட்டுக்கு போயிட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ராகினிய ஏமாத்திட்டு நாம திரும்பவும் வந்து யாருமே பார்க்காத நேரமா பார்த்து அந்த மருந்து பானையில ஆசிட கலந்துருவோம். நல்ல ஐடியா பூமிகா. என்ன நடந்தாலும் இவளுங்க முயற்சியை கைவிட மாட்டாளுங்க போல இருக்கே. நம்ம வீட்டுக்கு போக முடியாதோ? ஹலோ மேடம். சொல்லு மேடம், நீங்க சொன்ன மாதிரி வேலையை முடிச்சிட்டேன் மேடம். என்ன சொல்ற? அந்த ஸ்வேதாவை நல்லா அசிங்கப்படுத்திட்டியா? நல்லா நாக்கு புணுகிறமா 4 வார்த்தை கேட்டு அந்த ஸ்வேதாவை நல்லா அசிங்கப்படுத்திட்டேன் மேடம். நீங்க கேட்ட மாதிரி அந்த ஸ்வேதாவை அசிங்கப்படுத்தும் போது அவளுக்கே தெரியாம வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அத பாருங்க. சரி சரி, நீ போன வை. அம்மா, ஸ்வேதாவை அசிங்கப்படுத்தின வீடியோ வந்துருச்சு. ஆள் பார்க்க நல்லா தானே இருக்க. உனக்கெல்லாம் என்ன கேடு வந்துச்சுன்னு இப்படி போய் சொல்லி பிச்சை எடுக்கிற? இப்படி பிச்சை எடுத்து பொழைக்கிறதுக்கு 4 வீட்டுல போய் 10 பாத்திரம் தேய்க்கலாம்ல. இந்த யாசகம் எடுக்க விடுங்க. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. வாடி. அம்மா, நான் சொல்றத கேளுங்க. விடுங்கம்மா. அம்மா, வாடி. அடி பாவி, அவளே பாவம் புருஷன் பொழைக்கணும்னு பிச்சை எடுக்க போயிருக்கா. அவளை போய் இப்படி கேவலப்படுத்திருக்கீங்களே. பாவண்டி அந்த ஸ்வேதா. இப்பதான் எனக்கு அந்த ராசாத்தியோட பொண்ண பழி வாங்கின திருப்தியே வந்துச்சு. ஸ்வேதாவுக்கு இது தேவைதான். நல்லா அசிங்கப்படட்டும். அவளோட நேர்த்தி கடன் தடப்பட்டு போகட்டும். அப்படியெல்லாம் சொல்லாத கண்மணி. நேர்த்தி கடனை தடுத்தா சாமி கண்ணை குத்திரும். இப்ப நான் உன்னை குத்த போறேன் பாரு. பேசாம இருமா. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ ஓவரா ஸ்வேதாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க. என்ன ஸ்வேதா போட்ட சோத்துல அவ பக்கம் சாஞ்சிட்டியா? இல்லடி, நம்ம நல்லதுக்கு தாண்டி நான் சொன்னேன். என்ன நல்லதுக்கு சொல்ற? வாயை மூடிட்டு பேசாம இரு. அம்மா, சண்டை போடாதீங்க, விடுங்க. ஸ்வேதாவை அசிங்கப்படுத்தப்பட்ட இந்த வீடியோவை வச்சு நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? என்ன பண்ண போற? இந்த வீடியோவை இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் பாக்குற மாதிரி நான் சோசியல் மீடியால போட போறேன். ஏண்டி? அம்மா, மடி பிச்சை போடுங்கம்மா. இந்தம்மா. அம்மா, மடி பிச்சை போடுங்கம்மா. ஐயா, மடி பிச்சை போடுங்க ஐயா. அண்ணே, மடி பிச்சை போடுங்கண்ணே.
அம்மா தாயே, தாலி காத்தம்மா, நான் என்னோட முதல் நாள் யாசகத்தை அவமானம் அசிங்கத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு நல்லபடியா முடிச்சிட்டேன். இதே மாதிரி இன்னும் 2 நாள் நான் யாசகம் எடுத்து என் நேர்த்தி கடனை முடிச்சு யாசகத்துல சேர்ந்த காசுல தங்கம் வாங்கி உன் காலடியில வச்சு பூஜை பண்றேன். நீ மேடைய கண்ணு முழிக்க வச்சு உன் காலடியில இருக்கிற தாலி எடுத்து என் கழுத்துல கட்ட வை தாயே. என் மேடைய காப்பாத்திடுமா, நான் உன்னை நம்பிதான் இருக்கேன். நேரா வைத்திய குடிலுக்கு போய் மேடைக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்குன்னு பாக்கணும். ஆட்டோ எங்கம்மா போகணும்? கிருஷ்ணா நகர் முதல் தெரு போகணும். உட்காருங்கம்மா. மேடிக்கு மருந்து குடுக்கறதுக்கு முன்னாடியே ஆசிட நாம அந்த மருந்துல கலந்து வச்சிரணும். ஆமாமா, எப்படியாவது இந்த ஆசிட அந்த 3 பானையிலயும் கலந்து அந்த மருந்த வேலை செய்ய விடாம தடுக்கணும். எங்க தடுக்கிறது? அதான் கோழி குஞ்ச பாதுகாக்கிற மாதிரி பிரீத்தியும் கல்பனா அம்மாவும் எங்கேயும் நகராம அந்த மருந்து பானைக்கு பக்கத்திலேயே பாதுகாப்பா இருக்காங்கல்ல. பாட்டி, அதுக்கும் ஒரு வழி கிடைக்கும். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. ரொம்ப நேரமா வெயிலே நிக்கிறீங்களேம்மா, குடிலுக்குள்ள வாங்க. 2 பேருக்கும் மூலிகை டீ தரேன், உடம்புக்கு குளிர்ச்சியா இருக்கும். வாங்கம்மா வாங்க. இருக்கட்டும் ஐயா, நாங்க உள்ள வந்தா உங்க வைத்தியத்துக்கு இடைஞ்சலா இருக்கும், அதனால நாங்க இங்கேயே இருக்கோம். அதெல்லாம் எந்த இடையூறும் இல்லம்மா, 2 பேரும் உள்ள வாங்க. அம்மா, நான் சொன்ன வழி கிடைச்சிருச்சு. மருந்து பானையில ஆசிட கலக்க இதுதான் சரியான டைம். நீ போய் ஆசிட கலந்துரு. சரி. ஐயோ, என்ன நடக்க போகுதோ கடவுளே. நீதான் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து அந்த மேடிய காப்பாத்தணும். எந்த ஆதாரமும் இல்லாம புவியீர்ப்பு விசையை எதிர்த்து நேரா நிக்குது. எந்த ஆதாரமும் இல்லாம நிக்கிற குச்சி ஏதாவது ஆபத்து வந்தா அப்படியே சாஞ்சி தரையில விழுந்துரும். அத வச்சு ஏதோ தப்பு நடக்க போது, ஆபத்து வரப்போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் பூமிகா? அப்போ கண்மணி ஆசிட மருந்துல கலக்கும் போது இந்த குச்சி கீழே விழுந்து காட்டி கொடுத்துருமா? ஏன் பாட்டி நீ வேற? அந்த வைத்தியர் தான் வாய்க்கு வந்த கதையெல்லாம் சொல்றானா, நீயும் அதை நம்புறியே பாட்டி? அம்மா அந்த மருந்து பானையில ஆசிட கலக்க போனா இந்த குச்சி எப்படி கீழே விழும்? அங்க பாரு. என்னம்மா?
வாத்தியார் சொன்னது சரிதான். குச்சி கீழே விழுந்துருச்சு. வைத்தியரே, என்னம்மா? என்ன குச்சி கீழே விழுந்து கிடக்கு? இப்போ நீங்க பண்ற மருத்துவத்துல ஏதாவது தப்பு நடக்க போகுதா? கீர்த்தி, நீ வேகமா போய் மருந்து பானை வாய் கட்டியிருக்கா இல்ல திறந்திருக்கான்னு பாத்துட்டு வாமா. சரிங்க ஐயா. ஐயோ, பாட்டி பாட்டி, நம்ம போய் ஆள் வருதுன்னு சொல்லி அம்மாவை அலர்ட் பண்ணலாமா? வா வா வா. கல்பனா அம்மாவும் பிரீத்தியும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாங்கன்னா அந்த 2 பானையிலயும் நான் ஆசிட கலந்திருப்பேன். எல்லாம் போச்சு. ச்சே. விடு கண்மணி, நீ 2 மருந்து பானையில ஆசிட கலக்கலனா என்ன? அதான் ஒரு மருந்து பானையில கலந்துட்டல, அது போதும். என்னமா பேசுற நீ? நானே 3ல 2 மருந்து பானையில ஆசிட கலக்க முடியலன்ற கடுப்புல இருக்கேன். இதுல நீ வேற ஏதோ கடனை கழிச்சா போதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்க. முதல்ல இதெல்லாம் முடியட்டும், அப்புறம் வச்சுக்கிற உனக்கு கச்சேரி. எதுக்கு கண்மணி இப்படி டென்ஷன் ஆவற? உன் மன ஆறுதலுக்காக நான் அப்படி சொன்னேன். ஆனா நீ ஏன் மேலேயே கோவப்படுற. பூமிகா, நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு கொலை பண்ணிட்டு தப்பிக்கிறதே கஷ்டம். இதுல கொலை மேல கொலையெல்லாம் வேண்டாமா? நமக்கு எதிரி யாரு? அந்த ஸ்வேதா தானே. அவளை கொல்லணும்னு நீங்க முடிவெடுத்ததுக்கு அப்புறம் எதுக்கு மேடிய கொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவனை விட்டுடுங்களேன். பாட்டி, எதுல வேணாலும் மிச்சம் வைக்கலாம், ஆனா பகையில மட்டும் மிச்சம் வைக்கவே கூடாது பாட்டி. ஸ்வேதாவை கொல்லணும்னு நம்ம முடிவெடுத்துட்டோம். அப்போ ஸ்வேதாக்கு சப்போர்ட்டா இருக்கிற எல்லாரும் சாவணும். அப்போதான் நாம தப்பிக்க முடியும். கரெக்டா சொன்ன பூமிகா. மா, என் பொண்ணு ரொம்ப சரியா யோசிச்சு சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கா. அவளை போட்டு நீ குழப்பாம கொஞ்சம் பேசாம இரு. கொலை பண்றது சரியான பாதையா? ஆத்தாளும் அவளும் ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம். அம்மா, மிச்சம் இருக்கிற 2 மருந்து பானையிலயும் எப்படியாவது ஆசிட கலந்துடணும். அப்பதான் நம்ம நினைச்ச மாதிரி மேடி சாவான். ஆமா பூமிகா, நீ கவலைப்படாத. நான் நேரம் பார்த்து 2 மருந்து பானையிலயும் ஆசிட கலந்து. நீ பணத்தை எடுக்கலன்னா பணம் எங்கடா போச்சு? அது எனக்கு தெரியாது சார். இங்க பாரு, பொய் சொல்லாத. அப்புறம் உங்களை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்க வேண்டி வரும். சார், நீங்க என்ன எப்படி விசாரிச்சாலும் பணத்தை நான் எடுக்கலன்னு தானே சொல்லுவேன். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 50 லட்சம் பணத்தை நாங்க ஆட்டையை போட்டிருந்தா இந்நேரம் நாங்க லோக்கல்ல இருந்திருப்போம். இல்ல உங்ககிட்ட இப்படி போன்ல பேசிட்டு இருப்போமா? சார், ஆஸ்பத்திரி செலவுக்கே காசு இல்லாம என் பொண்டாட்டி கடன் வாங்கி எனக்கு செலவு பண்றா சார். சார், இதான் சார் என் நிலைமை. கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சார். ஏன் சார், நீங்க எதுக்கு அவனை போன்ல விசாரிச்சீங்க? ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு 4 அடி அடிச்சு அவனை விசாரிச்சிருக்க வேண்டியது தானே? மேடம், நான் போலீஸ்காரன். எனக்கு யார எப்படி விசாரிக்கணும்னு நல்லா தெரியும். அவனுங்க திருடினதா சொன்ன 50 லட்சம் உங்களுது இல்ல. பணத்துக்கு சொந்தக்காரரான கல்பனாமா இப்ப வரைக்கும் லீகலா எந்த கம்ப்ளைண்டும் கொடுக்கல. அப்புறம் எப்படி நான் அவனை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு விசாரிக்க முடியும்? அந்த ரவுடி தான் புள்ள மேல சத்தியம் பண்ணி நான் பணத்தை எடுக்கலன்னு சொல்றான். எனக்கு அவன் சொல்றது உண்மைன்னு தான் தோணுது. என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க? அந்த ரவுடி பணத்தை எடுக்கலன்னா வேற யார் பணத்தை எடுத்திருப்பா? என்னது, ரவுடி பணத்தை எடுக்கலையா? சுத்தம். நீங்க எதுக்கும் ஒரு தடவை அந்த பொண்ணு ஸ்வேதாவை செக் பண்ணிட்டு சொல்லுங்க. ஸ்வேதாவியா? அவளா பணத்தை எடுத்திருக்கவே மாட்டா சார். அப்படி சொல்லாதீங்க மேடம். பணம் காணாம போச்சுன்னு சொல்ற ஸ்பாட்ல நீங்களும் இல்ல நானும் இல்ல. அங்க இருந்தது 2 பேர் தான். ஒண்ணு அந்த ரவுடி, இன்னொன்னு ஸ்வேதா. அதனால ஒரே பக்கமே நம்ம சந்தேகப்பட முடியாது. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க ஸ்வேதாவை செக் பண்ணி அவ பணத்தை எடுக்கலன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இந்த ரவுடிய நான் வேற மாதிரி விசாரிக்கிறேன். சரிங்க சார். அம்மா, இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு? அவரு ஸ்வேதா தான் பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு காணாம போச்சுன்னு பொய் சொல்றான்னு சொல்றாரு. அம்மா, ஸ்வேதா ரொம்ப நேர்மையானவ. அவ பணத்தை திருடி வச்சிருக்க வாய்ப்பே இல்லையேம்மா.
இதையே தான் நானும் சொன்னேன். அதுக்கு இன்ஸ்பெக்டர் ஸ்வேதாவை செக் பண்ணிட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. கண்மணி, எனக்கு என்னமோ அந்த இன்ஸ்பெக்டரும் ரவுடியும் ஒண்ணு சேர்ந்து அந்த 50 லட்சம் ரூபாய் பணத்தை ஆட்டைய போட்டு போக போறாங்களோன்னு தோணுது. ஏமா அப்படி சொல்ற? பின்ன ஸ்வேதா இடத்துல நாம இருந்திருந்தா கூட கண்டிப்பா அந்த 50 லட்சம் ரூபாய் பணத்தை திருடி இருப்போம். ஆனா ஸ்வேதா திருடுவாளா? இல்ல பாட்டி, இந்த 50 லட்சம் விஷயத்துக்குள்ள வேற ஏதோ ஒரு மேட்டர் இருக்கு. இது அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப முதல்ல ஸ்வேதா மேடி கதைய முடிப்போம். வைத்தியசாலையில அத்தை எல்லாரையும் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லும்போது பூமிகா, கண்மணி, அவங்க அம்மா கோகிலா எல்லாருமே நீங்க போங்க, நாங்க பின்னாடி வரோம்னு சொன்னாங்க. நாம வந்து இவ்ளோ நேரம் ஆச்சு, ஆனா இன்னும் அதுங்களை காணுமே. எங்க போய் தொலைஞ்சிருப்பாங்க? எங்க போய் தொலைஞ்சா நமக்கு என்ன? அதுங்க வீட்ல இல்லாதது ரொம்ப நிம்மதியா இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சரிம்மா, நான் வெயிட் பண்றேம்மா. முதல்ல போய் ஸ்வேதாவை பார்த்து கோவில்ல யாசகம் எடுக்கிற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு அதை சரி பண்ணணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் ஸ்ரேயா, சிவா எல்லாரையும் பார்க்கணும். அப்பம் பிரியனே போற்றேம், ஓம் கொழுக்கட்டை பிரியனே போற்றேம், தந்தமாய் இருந்தவனே போற்றேம். 5 கரத்தனை ஆனை முகத்தினை இந்து இளம்பினை போலும் வயிற்றினை நன்றி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தொட்டு கும்பிட்டக்கம்மா. அம்மா கீர்த்தி, வெயில்ல 3 மருந்து பானை வச்சிருக்கோம்ல, அதை எடுத்துட்டு வாமா. சரிங்க ஐயா. அக்கா இருங்க, நானும் கூட வாங்க. என்கிட்ட ஒண்ணு கொடுங்க. 3 மருந்து பானையிலுமே ஆசிட கலந்தாச்சு. இனிமே மேடியை யாராலையும் காப்பாத்த முடியாது. போலாமா? போலாம். ஐயோ கடவுளே! விநாயக பெருமானே, இன்மை புரிந்தவனே, மருந்தாய் ஆனவனே, மாயங்களே ஆனவனே போற்றி போற்றி. ஆமா. விநாயக பெருமானே, எல்லாம் வல்ல நாயகனே. அம்மா, நாம ஸ்வேதாவை தூக்க செட் பண்ண அந்த ரவுடி கால் பண்றான். பேசு பேசு. ஹலோ மேடம், நீங்க சொன்னபடி சுவேதாவை தூக்கியாச்சு மேடம்.